ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு அப்ரூவ்டு ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கா டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு இந்தியாவில் ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ் ஆகிருக்குது. 2022 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மிதமான பாதிப்பு உள்ள ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஸ்டெம் செல் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பேர் தான் ஸ்டெம் ஒன். இந்த ஸ்டெம் ஒன்ற ப்ராடக்ட் தான் இதில் வந்து 25 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் இந்த பாட்டிலில் இருக்கும். ஸோ இது உள்ளுக்குள்ளே இன்னொரு யங்ஸ்டர்ஸ்லேருந்து எடுத்த இளவயது நபர்களிடமிருந்து எடுத்த ஸ்டெம் செல்லை வந்து கல்ச்சர் பண்ணி அதை க்ரோ பண்ணி அதை இது மாதிரி ஒரு பாட்டிலில் 25 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ், அது மாதிரி ஒரு முழங்காலுக்கு 25 மில்லியன் ஸ்டெம் செல்ஸ் போட்டால் அந்த கார்ட்லேஜினுடைய டேமேஜை தடுக்கலாம், அந்த கார்ட்லேஜ் மீள் உருவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை அக்செப்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 22லேருந்து இப்போ 2025 வரை இந்த 3 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர்கள் தங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு யாருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லையோ, இல்லை யாருக்கு வந்து சிவியராக இருந்தும் அவங்க வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்காங்களோ, உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், இல்லை சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், ஸோ சர்ஜரிக்கு அவங்க வந்து ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி கண்டிப்பாக உதவும். இப்போ இது வந்து அடுத்தவர்களிடமிருந்து எடுத்த ஸ்டெம் செல்னாலே அல்லோஜெனிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த அல்லோஜெனிக் ஸ்டெம் செல்ஸு ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிருக்குது. ஒரு நபருக்கு அது மாதிரி கால் முட்டி தேய்மானம் ஏற்படுது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், அதில் வந்து கிரேட் 2 ஆர் கிரேட் 3 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை ஆர்டர் பண்ணோம்னா நம்மளோட ஃபார்மசியிலேருந்து இது வந்து இந்த கம்பெனி, இது வந்து ஆல்கம் என்ற கம்பெனினால் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலமாக இந்த ஸ்டெம் செல் மணிப்பாலில் என்ற இடத்தில் ப்ரொடக்ஷன் நடக்கிறது ஸ்டெம் செல். அங்கேருந்து இதை வந்து ஒரு ஐஸ் பாக்ஸில் வச்சு லிக்விட் நைட்ரஜன் டேங்க்கில் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. விதின் 3 days அது நம்ம கொடுக்குற அட்ரஸில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்டெம் செல்லை ரிசீவ் பண்ணி அந்த லிக்விட் நைட்ரஜன் டேங்கை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து இது மாதிரி வாயில் எடுத்து இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மருந்தை ஊசி மூலமாக எடுத்து முழங்காலில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக அந்த கார்ட்லேஜ் மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அண்ட் த நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஸ்டெம் ஒன். எப்படி இது மாதிரி அல்லோஜெனிக் அடுத்தவர்களிடமிருந்து எடுத்து போடலாமோ அதே மாதிரி ஆட்டோலகஸ் ஸ்டெம் செல் தெரப்பியும் பண்ணுறோம். பேஷண்ட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜையிலிருந்து, அவர்களுடைய இடுப்பு மஜ்ஜையிலிருந்து ஸ்டெம் செல்லை எடுத்து அதை செப்பரேட் பண்ணி அதையும் இதே மாதிரி நீ ஜாயிண்ட் உள்ளே செலுத்தி அந்த கார்ட்லேஜ் டேமேஜையோ அல்லது க்ரூஷியேட் லிகமெண்ட், மெனிஸ்கஸ் இதெல்லாம் பார்ஷியல் இன்ஜுரி இருந்தால், டீஜெனரேட்டிவ் டேர் இருந்தால் இதையும் மீள் உருவாக்கம் செய்வதற்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி உதவும்.